ஆயிரத்து 1940களில் ஒரு 12 வயது சிறுவன் தன் குடும்ப வறுமை சூழல் காரணமாக தன் உயிரை மாய்த்து கொள்ள ஆற்றில் குதித்து விடுகிறான். எதேச்சையாக அதை பார்த்த நீலகண்ட சாஸ்திரிகள் அச்சிறுவனை காப்பாற்றி அவனுக்கு இசைஞானம் உள்ளதை தெரிந்து கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறார். பின்னாளில் அவன் வளர்ந்து திரை இசைத்துறையில் விஸ்வரூபம் எடுக்கிறார். அவர் வேறு யாருமில்லை, அமரர் திரு MS விஸ்வநாதன் அவர்களேதான். பலராலும் புறக்கணிக்கப்பட்ட தன் படைப்புகளை பின்னாளில் உலகம் கொண்டாடப் போகிறது என்று தெரியாமலேயே தற்கொலை எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் அதிலிருந்து மீண்டு தன் மிகப்பெரிய சோகத்தை மறைத்து கொண்டு இன்னமும் மக்களை சிரிக்க வைத்து கொண்டிருக்கும் ஒரு மகா கலைஞன்தான் திரு சார்லி சாப்ளின் அவர்கள். இப்படியாக மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் தன் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இறந்து போய்விடக்கூடாதா என்ற எண்ணம் தோன்றாமல் இருப்பதில்லை. ஆனால் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கடமை இருக்கவே செய்கிறது. அதை திறம்பட செய்யவே இந்த பிறப்பு. கடவுள் தந்த உடலை கடவுளே எடுத்துக்கொள்வார். காலத்தை தீர்மானிப்பது மனிதன் கையில் இல்லை. என் பேரு பாலகுரு. சின்ன வயசுலேருந்து எல்லாமே எனக்கு தோல்விதான். ஸ்கூலில் சேர்ந்ததுலேருந்து காலேஜ் போய் காதலிக்க ஆரம்பித்து வேலை தேடி ஓடி கல்யாணம் பண்ணி அப்பாவாகி எந்த கட்டத்தில் என்னோட பேச்சை யாருமே கேட்கல. இப்போ யோசிச்சா எல்லாருமே என்னை மிதிச்சுட்டு போயிருக்குன்னு தான் தோணுது. நான் வாழ்றதுக்கு என்கிட்ட எந்த காரணமும் இல்லை. என் முன்னாடி சாவு வந்து வாவான்னு என்னை கூப்பிட்டுட்டே இருக்கு. கொஞ்ச நாளாக நான் சாவை ரசிக்கவே ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கைக்கான எல்லா கதவும் மூடியாச்சுன்னு தான் தோணுது. ஏன்னா நான் என்னதான் சமாதானப்படுத்திக்க முயற்சி பண்ணாலும் என்னால் தொடர்ந்து அவமானத்தில் வாழ முடியாது. அதனால நான் யாருமே இல்லைன்னு தானே நினைச்சேன். இவன் எங்க இருந்தான்? என்ன என் சாவுக்கு என் உறவுகளே காரணம். தலைவர் ஓரம் போ. யாரா நீ? ஏன் சார் நல்லா படிக்க கூடாதா? ஓ, உனக்கு படிக்கலாம் தெரியுமா? உருவத்தை பார்த்து தப்பா எடை போடாதீங்க. பை தி பை, ஐம் சஞ்சய். சஞ்சயா?
ஏன் நாங்களும் அந்த பேரை வைக்கக்கூடாதா? வைக்கலாம். சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊரே படிக்க போகுது. நான் படித்த தப்பா? ஹேய், நீ இங்கே தானே வந்த? எப்படி இங்கே வந்த? அதை விடுங்க சார், நான் என்னை பற்றி சொல்லிட்டேன், உங்களை பற்றி சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் முக்கியம்னு ஒன்று இல்லவே இல்லை. இன்னைக்கு முக்கியமானது நாளைக்கு முக்கியம் இல்லைன்னு ஆயிடும். அவங்க உயிர் மாதிரி. யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? சார் இந்த வாட்சு மோதிரம் இது கோல்டு தானே. அதுக்கப்புறமா இந்த பேக்கில் இருக்க லேப்டாப். போன மாதம் உங்களை மாதிரியே ஒருத்தர் இங்கே வந்து செத்து போயிட்டாரு. காலில் கருங்கல்ல கட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் கரை ஒதுங்கி கடந்தாரு. ஊறி போய் உடம்புல இருந்து எதையுமே எடுக்க முடியல, வெட்டி தான் எடுத்தாங்க. பயப்படாதீங்க, செத்ததுக்கு அப்புறம் வலியே தெரியாது. அவரை தூக்கிட்டு கூட போக முடியல, பொட்டலமா கட்டிட்டு தான் போனாங்க. ஒரே கொதன்னு அதை பார்க்கவே. Stop it! எப்படி யோசிச்சு பார்த்தாலும் தொடர்ந்து வாழ எனக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு தான் தோணுது. என்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே எனக்கு எதிராக தான் இருக்கு. போன தடவை நான் தற்கொலை செய்ய முயற்சி பண்ணப்போ ஒரு ஆடு மேய்க்கிற பையன் அவன் கூட என்னை தடுத்து காப்பாற்றணும்னு நினைக்கல. அதுக்கு பதிலாக என்கிட்ட இருக்க பொருள் மேலே தான் அவன் ஆசைப்பட்டான். ஒருத்தர் கூட உண்மையான அன்போட பேசி பழகுங்க யாருமே இல்லை. என்ன சார் லொகேஷன் சேஞ்ச் பண்ண சொல்ல மாட்டீங்களா? சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. என்னை சுற்றி ஏதோ நடக்குது மட்டும் புரியுது, ஆனால் என்னன்னு சொல்ல தெரியல. ஆமா, இன்னைக்கு நீ ஆடு வைக்க போலையா? கல்லு இருக்கிற இடத்துல எப்படி மேயும்? புள்ளி இருக்கிற இடத்துல தானே மேயும். ஓ, எங்க எண்ணத்தை மாத்திட்டீங்களோன்னு நினைச்சேன். இந்த தடவை நீங்க சூஸ் பண்ண இடம் சரியான இடம், மிஸ்ஸே ஆகாது. எழுதுற வேலையில முடிச்சிட்டீங்களா? ரொம்ப எழுதாதீங்க, சாவுக்கு ஆரம்பிச்சு கர்மாதி வரைக்கும் படிக்க போறாங்க. அப்புறம் நம்ம ஐட்டங்களை மறந்துடாதீங்க. லேப்டாப், மோதிரம், வாட்ச். நல்லபடியா செத்து போறவங்கலாம் உடல் உறுப்புலாம் தானம் பண்றாங்க. ஆனா இங்க அதுக்கு சான்ஸே இல்லை. நீங்க எத்தனை துண்டா போறீங்கன்னு அந்த ட்ரெயின் டிரைவருக்கே தெரியாது. அட்லீஸ்ட் நான் உங்க பொருளையாவது உடையாம எடுத்துக்கிறேனே. போன வாரம் இங்க ஒருத்தர் விழுந்து செத்து போயிட்டாரு. அவர் பாடிய 1 கிலோமீட்டருக்கு மேல ஓடிக்கிதான் எடுத்தாங்க. 2 நாளா இந்த ஊர் மக்கள் தேடிக்கிட்டே இருந்தாங்க.
வாட்சு மோதிரம்லாம் எங்க போச்சுனே தெரியல. அவர் ரொம்ப வசதியானவராமே. ஆட்டுக்கார பையலே, 2 தடவை வந்து என்ன தடுத்துட்ட. இங்கதான் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இந்த வாட்டி நான் முட்டாள்தனமா எதுவும் எழுத போறதில்ல. நீ வந்து என்ன பார்த்து கிண்டல் அடிக்க என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. நீ வந்து என்ன காப்பாற்ற முடியாது. எல்லாத்தையும் விட்டு வந்து நினைச்சேன். இது சுடாடு பொருளுக்கு விடாது போலயே. சொல்றேன். அப்பா அப்பா அப்பா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் 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 வெளியே இருக்கேன். நான் பேசுறது கேக்குதா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இல்லடா, அப்பா அப்பா நீ தான்டா மன்னிக்கணும். நீங்க எந்த தப்புமே செய்யலையே. இனிமே நீங்க சொல்றபடியே நான் கேக்குறேன். என்னோட எல்லா முடிவும் நீங்களே எடுங்கப்பா. அம்மாண்ணா ஏதாவது சொல்லதானப்பா செய்வாங்க. வாழ்க்கைன்னா 1000 இருக்கும் அப்படின்னு நீங்க தானப்பா சொல்லியிருக்கீங்க. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. எங்க இருந்தாலும் உடனே வாங்கப்பா. ஒரு வேலையை வந்தேன், முடிஞ்சிச்சு. நான் கிளம்பிட்டேன். நான் வந்துடுறேன்.
கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். हरिवरासनं स्वामी विश्वमोहनं हरिदधीश्वरम् आराध्यपादुकम् हरिविमर्दनं स्वामी नित्यनर्तनम्. நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை செய்ய பார்த்தேன். அன்னைக்கு மட்டும் என் பொண்ணு ஃபோனை எடுக்காம போயிருந்தா நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்கு. பிறப்பு வாழ்க்கையோட ஒரு அங்கம் மாதிரி இறப்பும் வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான். இப்ப எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. சார், शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் हरिवरासनं स्वामी विश्वमोहनं வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா.